வாங்கம்மா, இதுதான் என் தம்பி வீடு. எல்லாரும் உள்ள வாங்க. எவ்வளோ பெரிய வீடு! ஏன் வடிவு பட்டி பொண்ணை பிடிச்சதுதான் பிடிச்சிங்க, நல்ல புளிய கொம்பாதான் பிடிச்சிருக்கீங்க. முன்னாடியே பேசி வச்சது தம்பி. இடையில நாங்க கஷ்டப்பட்டோம் பாத்தியா? அப்பெல்லாம் பொண்ணு கேட்கையில கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்ப என் மவன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு கடன் அடிச்சு வீடுலாம் கட்டி இருக்கும் பாரு. இப்பதான் பொண்ணை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். என் மவன் கிளு கிளுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் சம்பந்தம் தேடி வருது. நாங்க கடன்ல கஷ்டப்படையில ஒரு நாயை வந்து எட்டி பார்க்கல. என் தம்பியும் நல்ல கோணம் பார்த்துக்க. உறவை விட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த சம்பந்தத்தை முடிக்க கடவுளேன்னு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். அது சரி வடிவக்கா, எந்த சொந்தம் தான் கஷ்டப்படும் போது கூட வந்து நின்னுச்சு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்ப நல்ல காரியம் பண்ண போறோம். இங்கன வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். உள்ள போவோம் வாங்க. ஏன் அஞ்சலி, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாட்டி. எடிக்கலாம் வந்த இடத்துல சத்தம் கட்டாம பேசாட்டி இருங்க. நாங்க என்ன பண்ண போறோம் அம்புஜக்கா? நீங்களுமே எதுவும் பண்ணாம இருந்தா சரி. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க கேரகம் சும்மா இருக்க கூடாது. அதனால எதையும் நோண்டாம வைக்காம பேசாம வீட்டுக்கு போற வரைக்கும் வாயை மூடிட்டு இருங்கடி. ஆட்டும்க்கா. மாப்பிள்ளை என்ன வேனுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டாரா? எப்பா சக்தி, வெளியில வா. பொண்ணு தானே வெக்கப்பட்டு உள்ளே இருப்பாவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு வேனை விட்டு இறங்க மனசு இல்லையாப்பா? கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்துச்சு, அதனால வேன்லயே இருந்துட்டேன்க்கா. இந்த பையன் மோவர போற போக்கே சரியில்லையே. என்ன விஷயம்? உங்கள்கிட்ட சொல்லலாமான்னு தெரியல. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, அம்மா தான் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்துட்டாங்க. சின்ன பொண்ணு, இந்த பையன் நமக்கு கிடைக்க வடபஜி இல்லாம பண்ணிடுவான் போல. என் 4 முடி அந்த பையனே சோகத்துல இருக்கான். சக்தி, வேற லவ் கிவ் ஏதாவது பண்றியா? அதெல்லாம் இல்லக்கா, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு இருக்கேன். திருக்காணிக்கு மட்டும் என்னை பிடிக்காம போச்சுன்னா போதும். இந்த கல்யாணத்தை எங்க மாமாவே நிறுத்திடுவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா சக்தி, எதனால நாங்க பாத்துக்கிறோம். ஏதாச்சும் பண்ணுங்கக்கா. எங்கள்கிட்ட சொல்லிட்டல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க வாங்க. ஏக்கா வாக்கா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா தம்பி? என்ன இப்படி அழைச்சி போயிட்ட? அடிக்கடி உடம்பு முடியாம போயிருதுக்கா. என்ன பண்ண, வயசாயிட்டே போகுது. உன் உடம்ப நீ தானப்பா பாத்துக்கணும். உடம்ப நல்லா பாத்துக்கோயா. நல்லா சாப்பிட்டு வச்சு உடம்ப தேத்து. சரிக்கா, அழுகாத. எதுக்கு இப்ப அழுற? தம்பிய பார்த்ததுல ஆனந்த கண்ணீரு. ஆமா, உன் பொண்டாட்டியே எங்க? எல்லாருக்கும் காஃபி பஜ்ஜிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காக்கா. இரு, நான் கூப்பிடுறேன். மச்சான் வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. அஞ்சலி, உன் வீட்டுக்காரர் வரலையாமா? அவருக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு மாமா. அடுத்த டைம் வரும்போது வருவாங்க. சரி, இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டு வா. எல்லாரும் வந்து இருங்க. ஏக்கா அழாத. வந்தவையிலலாம் உள்ள கூப்பிட்டு உட்கார வையி. ஆட்டும்பா. என் மருமவ திருக்காணியே எங்க? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காக்கா. போய் பாரு. ஏன் அம்புஜா, சின்ன பொண்ணு கீழா கிட்டே எல்லாரும் வாங்கம்மா, வந்து இருங்க. வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. வந்து உட்காருங்க, பேசுவோம். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம். என் பெயர் மாணிக்கம். சின்ன பொண்ணு, வந்த இடத்துல அசிங்கப்படுத்தாத டீ. கொஞ்ச நேரம் சும்மா இரு. சரிக்கா. என்ன மாப்பிள்ள, சோமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. திருக்காணியை கூப்பிடுங்க, பாத்துருவோம். ஏக்கா, என்ன அவசரம்? உன் மருமவளை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? எனக்கு என்னப்பா அவசரம்? என் மருமவளதான் எனக்கு நல்லா தெரியுமே. என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் கூப்பிடுது. எல்லாரும் பொண்ணை பார்க்கட்டும், மாப்பிள்ளையும் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால ஒரு சம்பிரதாயத்துக்காவது வந்து காப்பி தண்ணி கொடுத்துட்டு பார்த்துட்டு போ சொல்லுப்பா. கடவுளே, இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது நிறுத்து. திருக்காணிக்கு என்னை பிடிக்கவே கூடாது. அண்ணாச்சி, பொண்ணை பத்தி சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? என் மருமவனுக்கு ஏத்த மாதிரி லட்சணமான பொண்ணா இருப்பா. நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாத்தையும் மதிக்கிற பொண்ணு. நல்லா படிச்சிருக்கா. தைரியமான பிள்ளை என் பிள்ளை. இதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, வயிறு நிறைஞ்சாதானே மனசு நிறையும். என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? என் மவ வத்த குழம்பு, கருவாட்டு குழம்பு வச்சா இந்த ஊரே மணக்கும். அப்படி சமைப்பா. சமையல்ல அவளை மிஞ்ச ஆள் கிடையாது. என்ன, எந்த சைடு பால் போட்டாலும் இவர் கோல் போடுறாரு. சரி சரி, அதெல்லாம் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க கல்யாணத்துக்கு? ஏடி சின்ன பொண்ணு, யாருக்கிட்ட என்ன கேட்க? எதையாவது குண்டை தூக்கி போடாம பேசாட்டி இருட்டி.
சும்மா இருங்க வடிவுபட்டி, கேட்க வேண்டியதெல்லாம் நாங்க கேட்போம், நீங்க பெசாட்டி இருங்க. என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? மாப்பிள்ள துபாயில நல்ல பொசிஷன்ல இருக்காப்படி, எப்படியும் மாசம் 1.5 லட்சம் வாங்குவாரு. அதனால குறைஞ்சது ஒரு 300 பவுனாவது போட்டு அனுப்புங்க. என்னது 300 பவுனா? அதுக்கு மேல போடுறது உங்க விருப்பம். குறைஞ்சது ஒரு 300 பவுனாவது போட்டு அனுப்புங்க. அதுக்கு மேலேயே எதிர்பார்க்குறீங்களா? நகை மட்டும் இல்ல, பிஎம்டபிள்யூ காரு, அப்புறம் இந்த பாத்திரம் சீர்சாமா பண்டங்கள்லாம் அதுவும் உங்க பொறுப்பு. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை செஞ்சு அனுப்புங்க. சரி, மேல சொல்லுங்க. ரொக்கம்லாம் எவ்வளவு பேச சொல்லியிருக்காங்க? ரொக்கம் என்ன, ஒரு 20 லட்சம் கொடுங்க போறோம். என்னக்கா இது? வந்த ஆளுவல்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டு கூட்டு வந்திருக்கியோ? ஐயோ மாமா, அப்படி இல்ல, அவங்க விளையாட்டுக்கு கேக்குறாங்க. ஏன் எங்ககிட்ட இல்லாததா மாமா உங்ககிட்ட கேட்க போறோம்? கோவப்படாதீங்க, அவங்க எப்பயும் இப்படிதான். என்ன என்ன கோவப்படக்கூடாது? தெளிவா எல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் கரெக்டா கேட்கறாங்க. விளையாட்டுக்கு சொல்றதா சொல்றீங்க? எப்பா, எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நின்றும். சின்ன பொண்ணு சூடு பிடிக்குது, சூடு பிடிக்குது. இனிமே உன் திருவாயை திறக்காத டீ. டீ பஜ்ஜிலாம் சூடா கொண்டு வருவோம், குடிச்சிட்டு அப்புறம் இடத்த காலி பண்ணிடுவோம். ரைட்டுக்கா. ஏடி என்ன டீ பிளான் பண்ணிட்டு வந்திருக்க? ஏய் கிறுக்கி. ஐயோ அண்ணாச்சி, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இவளுக்கு கொஞ்சம் லூஸ் பாத்துக்கிடுங்க. என்னம்மா சொல்றீங்க? பார்த்தா அப்படி தெரியலையே. தம்பி, அவளுக்கு உண்மைக்குமே பைத்தியம்பா. கொஞ்சம் லூசு பிடிச்சி மண்டைக்கு வேலை செய்யாம ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் எடுத்துட்டு இருக்காப்பா. அவ பேசுறதெல்லாம் பெருசா தப்பா எடுத்துக்கிறாருங்க. ஏன் அம்புஜ குண்டாத்தி, எதுக்கு நீ லூசுங்கிறீங்க? வாய மூடு சின்ன பொண்ணு. ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்கு அலையாத. அட லூசுங்களா, நீங்க தான் லூசுங்க. அந்த பையலுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது. உண்மையாவக்கா சொல்ற? ஐயோ, உளுந்த வடையும் பஜ்ஜி வடையும் மூக்க தொலைக்கே. போற போக்க பார்த்தா எதுவும் சாப்பாடு கொடுக்காம விரட்டி விட்டுருவோம் போலயே. நம்மளும் ஒரு 2-3 பிட்ட போடுவோம். ஐயா அண்ணாச்சி, சத்தியமா அவளுக்கு லூசு பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவன் புருஷங்காரன் விரட்டி விட்டு அவன் அம்மா வீட்ல இருந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. உண்மைக்கும் அண்ணாச்சி நம்புங்க. வடிவு படி உங்க மவளை எவ்வளவு பெருமையா சொல்லுவாவ தெரியுமா? என் மவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா என் தம்பி மவளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ட்டு என்ன பெருமையா சொல்லிட்டு இருக்காவோ தெரியுமா? நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, இந்த நட்டு கலண்டாவ சொல்றத நம்பிட்டு இருக்கீங்க. ஒண்ணுல உட்காருங்க. ஆமா தம்பி, உக்காரியா. நல்ல வேலை அக்கா, ஒரு நிமிஷத்துல நான் பயந்துட்டேன். இந்த காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றவங்கலாம் பொண்ணை நல்லா வச்சு காப்பாத்த மாட்டாவோ. நான் எவ்வளவு படத்துல நியூஸ்ல எல்லாம் பாக்கேன். நீ பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 சம்மதம்லாம் வந்துச்சு. அவங்களாம் நகை எத்தனை பவுனு ரொக்கம் இதெல்லாம் பேசி இருந்தாவோ. எனக்கு பிடிக்காம தான் அவங்களுக்குலாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சொந்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு உன்னைய பத்தி தெரிய வடிவக்கா. என் மவன் உன் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பா. என் மருமவன் நல்ல படிச்ச பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல வேலையில இருக்கான். என் மவளை நல்ல அன்பா ராணி மாதிரி வச்சுக்கிடுவான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால என் பொண்ணை உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மந்தம்க்கா. பரவாயில்ல தம்பி, என்னைய பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியே, எனக்கு இது போதும்யா, இது போதும். வேற என்னையா வேணும்? நீ ஒன்னும் உன் பிள்ளைக்கு போடாட்டாலும் பரவாயில்லையா, நான் நிறைய என் மருமவளுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். சரிக்கா, இரு பொண்ணை கூப்பிடுறேன். ஏட்டி திருவளத்தா, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிட்டு இரி. அம்மாடி திருக்காணி, வாமா, எல்லாருக்கும் வணக்கம் வை. வணக்கம். பார்த்து வணக்கம் வைமா, வணக்கத்துக்கு வலிக்கு போகுது. பொண்ணு நல்ல அழகா இருக்கா. என் மருமவ ரதிலா, அழகே பொறாமைப்படும் பேர் அழகி. சக்தி மாமா எப்படி இருக்கீங்க? உனையதாம்ல அந்த பிள்ளை கேக்கு. மாப்பிள்ள உங்களுதான், என்னாச்சு? பொண்ணுக்கு அழகுல மயங்கி இருக்காரு மாப்பிள. இதுதான் அழகுல மயங்கிறதோ? டேய் சக்தி, உன்கிட்ட தானே கேக்குறாங்க. பொண்ணு கூட நான் தனியா பேசணும். இருப்பா, கொஞ்சம் பயந்த பிள்ளைதான், கேக்கனே. எனக்கும் தனியா பேசணும். அப்புறம் என்ன கேட்க வேண்டியது இருக்கு? உங்க மவளுக்கும் பேசணுமாம்ல, 2 பேரையும் அனுப்பிச்சு விடுங்க, பேசிட்டு வரட்டும். கள்ள பையன், கல்யாணம் வேண்டாம் வேண்டானா இப்ப தனியா பேசணுமாமே. என்ன எல்லாரும் பஜ்ஜி வச்சுட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. பஜ்ஜி சுட சுட போட்டு கொண்டு வந்திருக்கீங்களே, அதான் ஆறட்டுன்னு வெயிட் பண்றோம். ஏம்மா, இந்த வளர்ந்துருக்க பிள்ளை பேர் என்னது? அவ பேர சின்ன பொண்ணு. எதனால இப்படி ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு? இப்படி கேட்டா என்னத சொல்ல, திடீர்னு பொய் சொல்ல வரமாட்டுக்கு.
ஏடி சின்ன பொண்ணு கொஞ்சம் மன்னிச்சு கட்டி. எக்கா நீங்க என்ன இப்படி யோசிக்க எதனால ஆயிட்டு? நான் சொல்றேன் சம்பவம் நடக்கையில நான் தான் கூட நின்னேன். பிள்ளையார் கோயில்ல வேடனை போடுவாள்ல, அந்த தேங்காய் பிறக்கும் போது அவசரப்பட்டு தேங்காய் எடுக்க ஓடுனால அவ மண்டையிலேயே தேங்காய் விழுந்து செதறிட்டு அதுல இருந்து கொஞ்சம் நட்டு கலண்ட மாதிரி அலையிறா. வேற ஒண்ணு இல்ல, சீக்கிரம் சரியாயிரும் சொல்லிருக்காவோ டாக்டர். அப்படியா? பாவம், சின்ன வயசா இருக்கு இப்படி ஆயிட்டே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரியாயிரும். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலு வாயில நுழைய மாட்டேக்க. ஸ்னேகா ஆஸ்பத்திரி. அங்க போன சீக்கிரம் சரி பண்ணி விட்டுருவோம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. 4 முடி எட்டிட்டு மிதிச்சேன்னு வையேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ சின்ன பொண்ணு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி போயிருவோண்டி. ஒரு 10 நிமிஷம் பொறுக்க மாட்டியா? ஆனா பேச்செல்லாம் தெளிவாதான் இருக்கு. என்னம்மா சின்ன பொண்ணு, என் பொண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப வெள்ளையாவும் இல்லாம கருப்பாவும் இல்லாம மாநிறத்துல ரொம்ப அடக்கமான அழகான பொண்ணாதான் இருக்கா. பாத்தீங்களா, நல்ல கரெக்டா தான் பதில் சொல்லுது இந்த பிள்ளை. ஆனா கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அடக்கமான பிள்ளையா சொர்ணாக்காவான்னு. கேட்டதுக்கு மாத்திரம் பதில் சொல்லிட்டி. 4 முடி நீ மூடிட்டு அந்த பக்கம் திரும்பு. ஒரு 2 பச்சை காண்டி என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ணாச்சி, நான் சோக்கெல்லாம் நல்லா சொல்லுவேன். எங்கம்மா சொல்லு பாப்போம். ஒயருக்கும் கயருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. தெரியலையே தங்கச்சி. ஒயருக்கு கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம், மஞ்ச கயருக்கு கனெக்ஷன் கொடுத்தா அதுதான் சம்சாரம். சிரிங்க சந்தோஷமா இருங்க. கடவுளே, இன்னும் என் வாழ்க்கையில என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போறோமோ. பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி முடிச்சிட்டாங்களா? கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரட்டா? போய் கூட்டு வரியா அஞ்சலி? ஆமா, பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. பூவை வச்சுட்டு போலான்னு தான் கொண்டு வந்திருக்கோம். எக்கா, பூ வைக்கிறத வேணா இன்னொரு நாள் பாத்துக்குவோம். ஏன்னா நான் யார்ட்டையும் பெருசா சொல்லல பாத்துக்க. நீ பூ வச்சுட்டு போயிட்டேன்னு வையேன், அப்புறம் என் மச்சின அவங்க வீட்டெல்லாம் கோவப்பட்டுக்குவாவோ. சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டு வச்சு பூ வைப்போமே. சரி தம்பி, உன் இஷ்டப்படியே பண்ணுவோம். நீ சொல்றது கரெக்டு தான். 4 முறை அப்புறம் பிரச்சனையே ஆயிரும், கூப்பிடலையே வைக்கலையேன்னு. அதுக்காக தாங்க சொல்றேன், எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திடுவோம். ஆட்டும் பாட்டும், ஓ விருப்பப்படியே பண்ணு. ஏன் அஞ்சலி, 2 பேர்ட்டையும் சம்பந்தமா என்ன விஷயம் என்னன்னு கேட்டு வாட்டி. சரிம்மா. உள்ள போய் திருக்காணிக்கிட்ட பேசு, மசன்னு நிக்காம அவ மனசுல என்ன இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வா. சரிம்மா, போறேன். ஏன் சின்ன பொண்ணு, வந்த இடத்துல நகை ரொக்கம்லாம் பத்தி பேசுற? இது என்ன அடுத்த ஆளுவலா? ஏன் சொந்த தம்பி தானே. யோ வடிவு பட்டி, உன் மவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாதான். எப்படியாவது நிறுத்துங்கிறான், தெரியுமா அது உங்களுக்கு? அடி ஆத்தே, என்ன செய்வேன் அப்படியா சொன்னா? அட ஆமா, வர வரைக்கும் அப்படிதான் சொன்னான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பொண்ணை கூட்டி போய் தனியா பேசணும்ட்டு போயிட்டான். பொண்ணை பார்த்த உடனே மனசு மாறி இருக்கும். அட ஆமா வடிவக்கா, நம்மளுக்கு இந்த பையனோட பத்தி தெரியாதா? கல்யாணத்துக்கு பயந்துக்கிட்டு வேண்டாம் இருப்பான். பொண்ணு பார்த்தோன்னே மனசு மாறி இருக்கும், அதான் தனியா பேசி கூட்டு போயிட்டான். ஒரு நிமிஷத்துல என் தலையில இடியே இறக்கிட்டா. நல்லதா நடந்தா சரிதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க, போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க. ஆட்டுமா, நானே அவள்கிட்ட போய் பேசிட்டு வாரேன். கேட்டி, அந்த பையன் சொன்னானா ரகசியமா வச்சுக்க மாட்டியா? அவ அம்மாட்ட போய் சொல்ற. வடிவக்கா என்ன நினைப்பாவோ, பயந்து போய் இருக்காவோ. அட லட்சு, உண்மையை தானே சொல்ல முடியும். சொல்லாம இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்வீங்க? அந்த பையன் அவ அம்மைக்கிட்டே சொல்லிருக்கலாம். இந்த கூமுட்டையை போய் கூப்பிட்டு சொல்லியிருக்கான் பாரு. நல்ல பொருத்தமான பேரு, கூமுட்டை, பைத்தியம், லூசு. என்னை இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க. உங்களெல்லாம் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஏக்கா, ஒரு கடி ஜோக் சொல்றேன். மங்களம், எதுக்குடா பிச்சை? இரவு நேரத்துல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க காசு இருக்கான்னு கேட்கிற. பிச்சை, சரக்கு வாங்கிட்டேன்டா, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க காசு இல்லை, அதனால தான் கேட்கிறேன். சிரிங்க சந்தோஷமா இருங்க. கேவலமா இருக்கு உன் மூஞ்சி மாதிரி. ஆமா சின்ன பொண்ணு, இப்படியே பேசிட்டு அலைஞ்சன் வைய, உண்மைக்குமே மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உன்னை சேர்த்துருவோம். பரவாயில்ல, சேர்த்தாலும் பரவாயில்ல. நான் சொல்லுவேன், உங்களெல்லாம் இன்னைக்கு வச்சு செய்யாம விட மாட்டேன். ராமு, கல்யாண சீரியல்லாம் ஏன் பித்தளை பாத்திரமா கேட்குறீங்க? சோமு, மாப்பிள்ளைக்கு பேரிச்சம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான். சிரிங்க சந்தோஷமா இருங்க. நல்லா இருப்ப சின்ன பொண்ணு, வாயை மூடிட்டு வா. பரவாயில்ல லட்சுமி, நானும் என்னமோ எதன்னு பயந்துட்டே இருந்தேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளை மேல அம்புட்டு பிரியம் பாத்தியா, என்ன பாசமா இருக்கா. ஆமா அம்புஜம், அந்த பிள்ளைகிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது.
இப்பதான் வடிவக்காக்கு மனசு குளிர்ந்தாப்புல இருக்கும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு இப்பதான் பெரிய நிம்மதியா இருக்கு. எங்க எதுவும் குட்டையை குழப்பிடுவாங்களோன்னு. இந்த ஊரையும் பத்தியா நல்லா இருக்கு. இங்க ஒரு மாப்பிள்ளை வீடு வந்தா நம்ம காருக்கு பேசிடலாம். நல்ல ஊரா இருக்கு. அங்கங்க நிறைய மரம் நிக்குது. ஆமா லட்சுமி, நம்ம ஊரை மாதிரி ஒரே காரும் பைக்குமா அலையல. எல்லாரும் வந்து ஏறியாச்சுன்னா 20 நிமிஷத்துல வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். பரவாயில்ல, சீக்கிரம் பேசி முடிச்சாச்சு. பால்கார் வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருவேன். எப்பா, அந்த சக்தி பையனுக்கு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கேன். அவனும் எதுவும் வாயை திறக்கல பத்தியா? ஒரு பஞ்சு டைலாக் சொல்லட்டாக்கா? ஏதாவது சொல்லிட்டு இருந்தான்னு வையேன், மிதிச்சு சாமட்டி ஜன்னல் வழியா வெளில தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க. அமைதியா வா சின்ன பொண்ணு, தலை வலிக்கு. எனக்கு தூரத்துல இருக்கிறது சரியா தெரிய மாட்டேங்குது டாக்டர். டாக்டர், அப்ப நீ பக்கத்துல போய் பார்க்க வேண்டியது தானப்பா? சத்தியமா முடியல சின்ன பொண்ணு. டிரைவர் அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டுங்க. அந்த பிள்ளையோட அப்பா கிட்ட என்னைய எல்லாரும் பைத்தியன்னு சொன்னீங்களே, அது எப்படி இருக்கும் எனக்கு? ஏடி, அவர் என்ன உன் கூடயே வாட்டி வந்து சுத்த போறாரு? அவர் வேற ஊர்ல இருக்காரு, நம்ம வேற ஊர்ல இருக்கோம். நினைச்சிட்டு போறாரு. ஏன் நீ பண்றதெல்லாம் பார்த்தாலே பைத்தியம் மாதிரி தான் இருக்கு. உன என்ன அவர்கிட்ட போய் பைத்தியம் மாதிரி நடிக்க வாட்டி சொல்லுச்சு? அமலா, உன் மாமா டெல்லியில என்னவா இருக்காருடி? விமலா, அங்கேயும் என் மாமாவா தாண்டி இருக்காரு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அடிங்க அடிங்க, கல் எடுத்து இவள அடிங்க, விரட்டி விரட்டி அடிங்க, சத்தம் கடாம இருடி. ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் காதுல இருந்து கையை எடுத்துட கூடாது. காதை பொத்திக்கிட்டா பேச மாட்டேன்னு நினைச்சீங்களா? டாக்டர், உங்க கிட்னி ஃபெயிலியரா ஆயிருச்சு. நோயாளி. அது எப்படி டாக்டர்? நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இது எப்படி இருக்கு? செத்துருவ நாயே, தூர பேர் மரியாதையா வாயிலே குத்து விட்டுருவேன். சி, என்ன மனசு இவ பக்கத்துல இருந்து சலம்பிக்கிட்டே இருக்கா. எப்பா, சரியான தலைவலியா ஆயிட்டு அம்புஜக்கா. கீதா, நீ குழம்பு கேட்டல, வீட்டுக்கு வா, கொஞ்சம் எடுத்து தாரே கொண்டுட்டு போ. அம்புஜம், பால் கறக்கிற பாத்திரம் வாங்கிட்டு தானே கொடுத்து வச்சேன். ஆமா லட்சுமி, கழுவி வெயில காய வச்சேன். வா, வந்து எடுத்துட்டு போ. எக்கா, என்னைய மட்டும் கூப்பிடவே மாட்டீங்க. எனக்கும் குழம்பு வேணும்க்கா. ஏன் உங்க அம்மா குழம்பு கறிலாம் வைக்கலையா? காலையிலே வச்சுட்டேன்னு சொன்னாவோ. நீங்க வைக்க குழம்பு மாதிரி வராதுலக்கா. வா, வந்து வாங்கிட்டு போ. கடவுளே, இவ கிட்டே நிக்க கூடாது. எல்லாரும் ஏன் தான் நம்மளை கண்டு இப்படி ஓடுறாவளோ? எப்பா, சேலையை மாத்தினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மூச்சு முடிட்டு வந்துட்டு ஒரு நிமிஷத்துல. ஏக்கா, இன்னும் ஒரே ஒரு ஜோக்கு மட்டும் சொல்லிக்கிறேன்க்கா. நாளைக்கு கேக்கேன் சின்ன பொண்ணு. இன்னைக்கே சொல்லிடுறேன்க்கா, இல்லைன்னா மறந்து போயிரும், தலை வெடிச்சிரும். நந்தகுமார், 2024 என்னடா செஞ்ச? நொந்தகுமார், 2024 தாண்டா என்ன செஞ்சிச்சு? சிரிங்க சிரிங்க, 2025 செய்கைக்காக காத்துருங்க. நீ சொன்னதுக்கெல்லாம் நாளைக்கு சிரிக்கேன்டி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 4 முடி. தனியாக உண்ண முடியாது என்றாலும் உணவுக்கு இதை சேர்த்தால்தான் சுவை. அது என்ன சொல்லுங்க பாப்போம்? செருப்பு. தப்பு தப்பு தப்பா சொல்றீங்க. 4 முடி. செருப்பு இல்ல, அது உப்பு. இப்ப நீ செருப்படி வாங்க போறேன்னு சொன்னேன். இன்னொரு கடிஜோக்கு. சோமு, இட்லி ஏன் வெள்ளையா இருக்கு? ராமு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற சின்ன பொண்ணு. இவளை இப்படியே விட்டா நம்மள கொன்றுவா. ஓடி போய் இந்த கதவை அடக்கிதா. ஐயோ எக்கா, விட்டுருங்க. பேசுமா. நல்லா வாங்கு.